நான் ஹீலர் விஜயானந்த், பிரியா விஜய் அக்கு சென்டர்லேருந்து. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஹிப் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றில் வந்து ஜீரண கோளாறு இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த ஹிப் பெல்ட் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பேக் பெயின், நமக்கு ஏற்படக்கூடிய பேக் பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது வந்து அடி முதுகு வலி, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் பெல்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஹிப் பெல்ட்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப் பெல்ட்டில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ இது வாங்கும்போது நம்ம நல்ல சப்ளையர்ஸ் கிட்ட வாங்கணும். ஏன்னா வந்து இந்த மேக்னெட்டில் இருக்க பவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மேக்னெட்டில் இருக்க பவர் போயிடுச்சுன்னா இந்த ஹிப் பெல்ட் கட்டுறதுனால எந்த யூஸும் இருக்காது நமக்கு. ஸோ நீங்கள் வாங்கும்போது நல்ல சப்ளையர்ஸ் கிட்ட வாங்குங்க. ஸோ இந்த மேக்னெட்டோட பவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற இடத்துல பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைக்கும் எப்படி கட்டணும் அப்படின்றத உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஸோ இந்த ஹிப் பெல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 12 மேக்னெட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் 6 மேக்னெட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் 6 மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹிப் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ்லேயும் வரும். இப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு சைஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மீடியமாக இருக்கவங்களுக்கு, குண்டாக இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது இதில். ஸோ இந்த சைஸை வச்சு அவங்களுக்கு என்ன சைஸ் செட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஹிப் பெல்ட்டை வந்து நம்ம எங்கே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி மேலேயே கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா துணியை எடுத்துட்டு நம்மளோட சதை பகுதியில் ஒட்டுற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ஸோ இது வந்து 2 பர்பஸும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம், அதாவது சாப்பிட்ட பிறகு மட்டும் இதை வந்து கட்டக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து கட்டிக்கலாம். காலையில் 1 மணி நேரம் கட்டணும், நைட்டு 1 மணி நேரம் கட்டணும். ஸோ இதை வந்து எப்படி கட்டணும் அப்படின்றத நான் டெமோ காட்டுறேன் இப்போ. ஸோ இந்த மேக்னெட்டிக் பெல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்பகுதி, இது உள்பகுதி. இதுதான் நம்மளோட சதை மேலே படணும், இல்லை துணி மேலேயும் கட்டிக்கலாம். இப்போ வயிற்றில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக நம்மளோட வயிறு பகுதியில் படுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, அதில் நல்லா இப்படி இழுத்து ஒட்டி விட்டுடணும். பாருங்கள், இழுத்து ஒட்டிடணும். ஸோ கொஞ்சம் டைட்டாக வந்து இப்படி கட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸு வேலை பண்ணலாம். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து டிவி பார்க்குறது எதோ ஒன்றா பண்ணலாம். பட் 1 மணி நேரம் மேக்ஸிமம் இது வந்து உங்களோட வயிற்று பகுதியில் வந்து இருந்ததுன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இப்போ முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன பண்ணா, இதை அப்படியே பின்னாடி வர மாதிரி காட்டணும். இது பாருங்க, வெல்க்ரோ எடுத்துட்டேன். இதை வந்து என்னோட பேக் ரீஜன், கரெக்டாக இந்த பேக் போன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வைக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லம்பார் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து லம்பார் ரீஜனுக்கு கீழே இருக்க போன்ஸு, அடி முதுகு இங்கெல்லாம் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி அழுத்தி இப்படி வந்து ஒட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் துணி கூட போட்டுக்கலாம். ஸோ இது போட்டிங்கன்னா நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களோட ரெகுலர் ஒர்க்கை வந்து நீங்கள் செய்யலாம். நான் இப்போ துணி மேலே கட்டியிருக்கேன். துணி எடுத்துகிட்டு நீங்கள் சதை பகுதியில் ஒட்டுற மாதிரி கட்டிட்டு மேலே நீங்கள் ஷர்ட்டு போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் பெல்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த குவாலிட்டியான ஹிப் பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஷாப்லேயே வந்து கிடைக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.